ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஏஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பாருங்கள் 38,500 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கும் ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்டான நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்டரிஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதில் 19,900ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 38,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 38,500 வந்து வரும். ஸோ இதில் உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் அந்தந்த இதுக்கு வந்து வேகன்சி வந்து இங்கே கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 90+ வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்குது. அது நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். இதில் டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்ட் கோட் வாரியாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கும் வந்து பாருங்கள் போஸ்ட் கோட் வைஸாக உங்களுக்கு வந்து 25 வேகன்சி 2 வேகன்சின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ ஐடியில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் ஐடிஐ பண்ணலை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெக்னீஷியனில் வந்து அடுத்த போஸ்ட் கோடுக்கு வந்து பாருங்கள் வெல்டர் ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு அடுத்த ட்ரேடு வந்து பாருங்கள் உங்களுக்கு டேர்னர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, மெஷினிஸ்ட் கேட்டகரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸோ லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு கேட்டகரியும் ஸ்போர்ட்ஸ் கோட் வைஸாக உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போது. ஸ்டேஜ் 1ல் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து ஓஎம்ஆர் மெத்தட்லேயும் இருக்கலாம். அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐடி முடிச்ச லெவலில் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அதேமாதிரி அப்படி இல்லைனா 12th லெவலில் உங்களுக்கு வந்து இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். பேப்பர் 3 வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏஜ் லிமிட் சொன்ன பதிலாக குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் nal.res.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ என்னென்ன இதில் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க தான் வந்து ₹500 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிடிஎஃப் ஃபைலில் வந்து இருக்கணும். இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.